ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஜாக்டெக் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிஇஇசி, அதாவது வந்து இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் குரூப்பை நம்ம எதுக்கு எடுத்து படிக்கணும், அதோட இம்பார்ட்டன்ஸ், அதோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எந்த பிரான்ச் எடுத்து படிக்கிறதா இருந்தாலுமே அது வந்து நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது, எந்த அளவுக்கு எவ்வளோ பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கங்க, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்மோஸ்ட் நம்ம வேர்ல்டு வைட் எல்லாருமே, ஈவன் சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும், ஈவன் அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸுமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அது ரீச் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு மெசேஜ் அனுப்புறதாகட்டும், ஆர் வந்து ஒரு வீடியோ அனுப்புறதா இருந்தாலும் சரி, ஒரு ஆடியோ அனுப்புறதா இருந்தாலும், ஒரு இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுவானாலுமே இதில் வந்து பாசிபிள். ஒரே ஒரு டிவைஸில் எல்லாமே பாசிபிள். ஸோ ஈவன் கால்குலேட்டரு ஒரே டிவைஸில் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மொபைல் ஃபோன்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% ஆஃப் காம்பனண்ட் மேட் அப் ஆஃப் வித் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் ஒன்லி. ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த வந்து மொபைல் ஃபோன்ஸே இருக்குது. ஸோ இதில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஒரு எலக்ட்ரிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறத எலக்ட்ரானிக்ஸ் சொல்லுவோம், சிம்பிளாக சொல்ல போனோம். ஸோ இந்த மொபைல் ஃபோன்ஸில் இந்த அளவுக்கு ஆப்ரேஷன், இந்த நிறைய ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸ்விட்சிங்கிறது ஆன் ஆஃப். அதில் உங்கள் எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸில், மொபைல் ஃபோன்ஸில் இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன ஐசியாக இருக்கும். அந்த ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஆன் ஆகணும் அந்த ஃபங்க்ஷன், சில நேரங்களில் ஆஃப் ஆகணும். இந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸுங்கிற ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ஆன் அண்ட் ஆஃப் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மூலியமாக தான் இந்த டிவைஸே ஆப்ரேட் ஆகுது. ஸோ இந்த டிவைஸ் ஆப்ரேட் ஆகும்போது மொபைல் ஃபோன் உங்களுக்கு பர்டிகுலர் டாஸ்க் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த ஆன் அண்ட் ஆஃப், சில நேரங்கள் ஆன் ஆகணும், சில நேரங்கள் ஆஃப் ஆகணும், சில நேரங்களில் இந்த சிக்னல் இங்கிருந்து இங்கே போகணும். தென் அதே மாதிரி வேறு வேறு இடங்களுக்கு வந்து அதை ட்ராவல் ஆகி வந்து பர்டிகுலர் காம்பவுண்டை வந்து ஆப்ரேட் பண்ணணும். இது எல்லாமே இந்த எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி தான் வருது. இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல்டு மேனரில் பர்ஃபார்ம் பண்ணும்போது தான் இந்த ஆப்ரேஷனும் நடக்குது. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் சொல்லுவோம். ஸோ நாட் ஓன்லி இந்த மொபைல் ஃபோன் மட்டும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய டிவைஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் தான். எல்லாத்துலேயுமே வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எலக்ட்ரிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ண வைக்கிறது டிவைஸை. ஸோ அதனால தான் வந்து உங்கள் எலக்ட்ரானிக்ஸ்ங்கிறது உங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்மார்ட் டிவி ஆகட்டும், ஆர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஹோம் அப்ளிகேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அக்ரிகல்ச்சரில் எல்லா டொமைன்லையுமே வந்து எலக்ட்ரானிக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் இன்னொரு செக்ஷன் இருக்குது, அதாவது கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதா கம்யூனிகேஷன். ஸோ அந்த ராஜா காலத்துல எல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட வந்து ஓலைச்சுவடியில் எழுதி அவரை வந்து தூதுவராக அனுப்புவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையிலையோ அவர் வந்து வேற ஏதாவது இதுலேயோ போயிட்டு ஒரு இடத்துக்கு போய் அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும், டிராவலிங் டைம் எடுத்துக்கும். பட் இப்போ இருக்கிற கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறீங்க, யூகேவோ யூஎஸ்ஓக்கோ நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, இங்கே தமிழ்நாட்டிலேருந்து பண்ணுறீங்கன்னா இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் 10 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் எப்படி பாசிபிள்? இது எல்லாமே பாசிபிள் பை மீன்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில். கம்யூனிகேஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம பேசின உடனே அந்த சிக்னல் வந்து அப்படியே போயிடுறது இல்லை. இதில் நிறைய ஆப்ரேஷன் இருக்குது. சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம பேசுகிற சிக்னல், நம்ம வாய்ஸாக பேசுகிறோம், நம்ம பேசுகிறது நம்ம மொபைல் ஃபோனில் ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாறுது. எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாறி தென் நமக்கு ஏண்டனாக்கு போகும். ஏண்டனாங்கிறது எதுக்குன்னா ஒரு சிக்னலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது ஏண்டனா. ஸோ அந்த ஏண்டனா வந்து நம்ம சிக்னல், எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து த்ரூ மீடியம், ஏர் மீடியமில், அதாவது வந்து நம்ம ஃப்ரீ ஸ்பேஸ்லேயே வந்து நமக்கு சென்ட் பண்ணும். ஸோ இதுதான் கம்யூனிகேஷன். ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், கம்யூனிகேஷன் ஆகட்டும், எந்த ஒரு பீப்புளுக்கும் இது ரொம்ப அன்றாட வாழ்வில் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். நீங்கள் ஈவன் சிவில் இன்ஜினியர் ஆகட்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகட்டும், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஆகட்டும், யாராக இருந்தாலுமே இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனை தவிர்த்துட்டு அவங்களோட ஒர்க்கை வந்து பண்ணவே முடியாது. ஸோ அது வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈசிங்கிற பிரான்ச்சுக்கு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுங்கிற பிரான்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்ட் இருக்குது. அது எப்போவுமே எந்த ஒரு புது கோர்ஸ் வந்தாலுமே சரி, இந்த ஈசிங்கிற பிரான்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு டிமாண்டு, ஒரு அத்தியாவசிய தேவை இருக்குது. ஸோ இதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் கோர் இண்டஸ்ட்ரிக்கும் நீங்கள் போய்க்கலாம். அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கம்யூனிகேஷன் ஓரியன்டான கோர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போய்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் லைக் இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், சிடிஎஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கும் நீங்கள் போய்க்கலாம் வித்
பேக்கேஜ் சேலரியோட. தென் அது மட்டும் இல்லாமல் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸும் வந்து இதில் இருக்குது. லைக் ISRO, பெல்லு, BSNL அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸும் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது வித் ஹை பேக்கேஜோடவே வருது. ஸோ அதனால தான் வந்து ஈஸிங்கிற கோர்ஸ் வந்து BE-ல, அதாவது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் டிகிரியில் ஈஸிங்கிற கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் அண்டு அதை தவிர்க்கவே முடியாத ஒரு கோர்ஸாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாக்டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.